தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வழக்கறிஞர் பாலபாரதி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம்ங்க. ஞானசேகரன் வழக்குல இன்றைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு குறித்தும் நிறைய விவாதித்திருக்கிறோம். இப்ப இந்த தீர்ப்பு முதற்கட்டமாக நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த தீர்ப்பு வரவேற்புக்குரியது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றம் இந்தியா முழுசும் இந்த பிரச்சனை எதிரொலிச்சது. இத இந்த குற்றத்துல இவ்வளவு விரைவில் மிக விரைவில் ஒரு தண்டனை கிடைச்சிருக்குதுங்கிறது இந்த வழக்கு தான். ஆகவே இந்த தீர்ப்பை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறோம். அந்த குற்றவாளிக்கு ஒரு சட்ட ரீதியான தண்டனையை பெற்றுக் கொடுத்த தமிழ்நாடு அரசினுடைய முயற்சி என்பது பாராட்டுக்குரியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது மற்ற பாலியல் குற்றம் புரியக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கையாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஒரு புறம் இப்படி இருந்தாலும் மறுபுறம் இப்ப அதிமுக ஆகட்டும் பாரதிய ஜனதாவாகட்டும் உங்க ஒரே குரல்ல சொல்லக்கூடியது இந்த வழக்கு மேல எங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கின்றன. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு முழக்கம் பெரிதாக முன்வைக்கப்பட்டது. அதற்கெல்லாம் எங்களுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்பதாக சற்று நேரத்திற்கு முன்பாக திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாகட்டும் அதே போல அதிமுக நிர்வாகி நிர்மலா ஆகட்டும் அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப அந்த கருத்தை எப்படி எதிர்கொள்வீர்கள்? நாம் கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையிலுமே தொடர்ந்து திமுகவும் அதற்கான பதில்களை கூறி வருகிறது. 5 மாத காலத்திலேயே இது முடிவடைந்தது ஒரு பெரிய விக்டரியா பார்க்கிறாங்க. ஆனா அவங்க நீங்க ரொம்ப துரிதப்படுத்தி முடிச்சதே ஒரு பெரிய டவுட் அப்படின்றாங்க. அவங்களுடைய சந்தேகத்தை நீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசு காவல்துறை எஃப்ஐஆருங்கிறது போட்டது இன்னார் குற்றவாளி அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாச்சு. அதுக்குரிய ஆதாரங்கள் மற்றதெல்லாம் அவங்க தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம் தான். இப்ப அவங்க சந்தேகத்தை விளக்க வேண்டியது நீதிமன்றமே தவிர மற்றவங்க கிடையாது. ஆகவே அவங்களுடைய சந்தேகம் சந்தேகம் இருக்கலாம். அது அவங்க எவ்வளவு வேணாலும் சந்தேகப்படலாம். பட் அது நீதிமன்றம் தான் கையாளுது. அவன் நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை கொடுக்குது. அப்படிங்கிற முறையில இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு. மீதம் வேற என்ன சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமாக அவங்களுக்கு சந்தேகம் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தா நிச்சயமா அதை ஆய்வு செய்திருப்பாங்க. எல்லாத்தையும் ஆய்வு செய்துதானே இந்த தீர்ப்புக்கே அவங்க போயிருக்காங்க. ஆகவே அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு ஒரு அரசியல் பிரச்சனையும் அரசியல் சிக்கலும் இருக்கு. ஒரு குறைந்த மாதத்துல இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது ஒரு மாநில அரசுக்கு அதற்குரிய பொதுமக்கள் பாராட்டுவாங்க. அப்ப இது ஒரு அரசியலா அவங்களுக்கு பலனளிக்கும் அப்படிங்கிற முறையில இருந்துதான் அவங்க பாஜகவினுடைய தலைவர் தமிழிசையும் மற்றவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய சந்தேகத்துலதான் அரசியல் நோக்கம் இருக்கே தவிர இந்த பிரச்சனையில சந்தேகம் இருப்பதாக எனக்கு தெரியலைங்க. நன்றி திருமிகு பாலபாரதி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.